राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 10. பத்மாசன் என்னும் ஒரு மாமன்னன் இருந்தான். திருமாலின் மனைவியான மகாலட்சுமியிடம், லக்ஷ்மியே, தன் குடும்பத்தில் பிறந்து தனக்கே மகளாகவும் பிறக்க வேண்டுமென வேண்டினான். அவனை பார்த்து மகாலட்சுமி, நான் உன் குடும்பத்தில் உனக்கு மகளாக பிறந்தால் உனக்கு துன்பமே நேரிடும். உனக்கு மகளாவதில் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இதற்கு எனது பதியின் அனுமதி வேண்டும் என சொன்னாள். இதை கேட்ட மன்னன் மகாவிஷ்ணுவை குறித்து கடும் தவம் செய்தான். அவனது தவத்தில் மகிழ்ந்த திருமால் அவன் முன் தோன்றி ஒரு பழத்தை அளித்தார். மகிழ்வுடன் அதை தனது அரண்மனைக்கு எடுத்து சென்று அதை பத்திரமாக பாதுகாத்தான். 9 மாதங்கள் கழித்து அந்த பழத்தில் இருந்து ஒரு அழகிய பெண் மகவு உதித்தது. அது சாட்சாத் மகாலட்சுமியே. மிகவும் மனமகிழ்ந்த மன்னன் அந்த குழந்தைக்கு பத்மாசி என பெயரிட்டு அன்புடன் வளர்த்தான். சீருடன் வளர்ந்து திருமண வயதும் வந்தது. பல மன்னர்களும் தேவர்களும் அவளை மணக்க வேண்டி மன்னனை கேட்டனர். தனது மகளை நீல வண்ணத்தில் இருக்கும் ஒருவருக்கே மணம் முடிக்க விரும்புவதாக சொல்லி அவர்களை மறுத்து அனுப்பிவிட்டான். இதனால் கோபமடைந்த மன்னர்கள் எல்லோருமாக சேர்ந்து வஞ்சகமாக பத்மாக்சனை கொலை செய்தனர். அவனது மகள் பத்மாக்சி ஒரு யாகம் வளர்த்து எரியும் அந்த தீயில் தன்னை அர்ப்பணம் செய்தாள். அவள் அப்படி குதிக்கும் போது அவளை பார்த்த ராவணன் அவள் அழகில் மயங்கி அவளை காப்பாற்ற அந்த தீயை விரைவாக அணைத்தான். ஆனால் அதற்குள் பத்மாசி மறைந்து போனாள். அந்த யாக குண்டத்தில் கண்ட 5 ரத்தினங்களையும் எடுத்து வந்து அவற்றை தன் மனைவி மண்டோதரியிடம் கொடுத்தான். அவர்கள் இருவரும் அந்த 5 ரத்தினங்களையும் ஒரு பெட்டியில் இட்டு பாதுகாத்தனர். சில நாட்களுக்கு பிறகு தற்செயலாக அதை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஆசையுடன் அந்த குழந்தையை ராவணன் தூக்க, மண்டோதரி, இந்த குழந்தையை நாம் இங்கே வைத்து கொண்டால் இந்த இலங்கை முற்றிலுமாக எரிந்து போகும் என எனக்கு பயமாக இருக்கிறது. பத்மாசனின் ராஜ்யமே இந்த குழந்தையால் தான் அழிந்து போனது. இவளை மணக்க நினைத்த அரசர்களும் தேவர்களும் அந்த மாமன்னன் கொல்லப்பட்டான். அதனால் இந்த குழந்தையை இந்த பெட்டியுடன் சேர்த்து எங்காவது கண்காணாத இடத்தில் எரிந்து விடுங்கள் என பதட்டப்பட்டாள். அதை கேட்ட ராவணன் மிரண்டு போய் தனது மந்திரியை அழைத்து அந்த பெட்டியை தனது ஜென்ம வரியான ஜனகரின் ராஜ்யத்தில் எங்காவது புதைத்து விடுமாறு ஆணையிட்டான். மந்திரியும் தனது பணியாட்களை அழைத்து ராவணன் சொன்னது போலவே செய்யுமாறு ஏவினான். அந்த பெட்டியை பணியாட்கள் தூக்கிய போது அதற்குள்ளிருந்த குழந்தை, நான் இங்கே திரும்பவும் வருவேன், எல்லா அசுரர்களையும் அழிப்பேன் என சொல்லி சிரித்தது. இதை கேட்ட ராவணன் ஆத்திரமடைந்து அப்போதே அந்த குழந்தையை கொல்ல துணிந்தான். ஆனால் மண்டோதரி அவனை தடுத்து விட்டாள். இரவோடு இரவாக அந்த பெட்டி எடுத்து செல்லப்பட்டு ஜனகரின் நாட்டில் இருக்கும் ஒரு அந்தணனின் வயலில் புதைக்கப்பட்டது. ஒரு நாள் அந்த அந்தணன் தன் வயலை உழுது கொண்டிருக்கும் போது அந்த பெட்டியை கண்டெடுத்து அதை ஜனகரிடம் சென்று கொடுத்தான். அந்த பெட்டி திறக்கப்பட்டது. அதிலிருந்து அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு அழகான 5 வயது பெண் இருந்தாள். அவளை பார்த்ததுமே ஜனகர் மனம் அன்பினால் நிறைந்தது. சீதை என பெயரிட்டு தனது மகளாகவே அந்த பெண்ணை வளர்க்கத் தொடங்கினான். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.